விஸ்வ பிரம்மா சிவன் 3 பேர் கணக்கு. டெல்லி டு தமிழ்நாடு உலக நாட்டுக்கு ஜனநாயகம்னு என்னன்னு கேட்காரு. ஜனநாயகம் தான்டா, ஜனத்தொகை இருக்குது, ஜனநாயகம். சரி ரைட்டு, என்னடா பதிஞ்சிருக்கா? கோர்ட்டில் என்னடா இருக்குது? கோர்ட்டில் இருக்கா, நீதிமன்றத்தில் இருக்கா? ஜனநாயகத்துக்குள்ளே என்ன கணக்கு? கொஞ்சம் ஜென்ரேஷன் கூடிச்சுன்னா அது தக்கன பார்த்து தான் போகணும். நீதிமன்றத்தில் கலக்கணும். நீதிமன்றம் கோர்ட்டில் இருந்து என்னென்ன செய்யணுங்கிற பார்த்து செய்யணும். நீயாட்டு கொடியை தூக்கினா மிஷின் வச்சுருக்கேன், மிஷின் வச்சுருக்கேன், பேப்பர் அடிக்கிற மிஷின் வச்சுருக்கேன், நீயாட்டு அடிச்சு விட்டு இப்போ பூமியை பாழாக்கிட்டான் அப்படின்ட்டாரு. நான் செகண்டில் தூக்கி அடைச்சிருவேன் பார்த்துக்கோ, அதான் சொல்லிட்டார்ல. அதான் கணக்கு அவர் போட்டார். விஸ்வ பிரம்மா நாங்கள் 2 பேர் கணக்கு. அவர் அங்கே நடு சென்டரில் நிற்பார், கணக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். கேட்டுக்கோப்பா நீதிமன்றம் கோர்ட்டில் எப்போ சிட்டி கிராமம் அடைக்கிறது வந்துருச்சா? சிட்டி கிராமம் அடைக்கிறது வந்துருச்சு. இவன் காகித பேப்பர் பூரா கணக்கு எடுப்பார். ஒரு வீட்டில் ஆதார கார்டில் 10 கோடி, அப்போ ஒரு ஆதார கார்டில் 10 கோடி, இன்னும் ஒருத்தன் 50 கோடி, இன்னும் ஒருத்தன் 100 கோடி, 500 கோடி, 1000 கோடி 2ஆம் நம்பருக்கு ஓடுவான். வாரக்கடை, வட்டி கடை, பேங்கில் வேலாக்குறவன், கவர்மெண்ட் வேலாக்குறவன், அனைத்தும் இந்த காகித பேப்பர் அங்கங்கே சேர்த்து வச்சுருப்பான். அதிகாரிலேருந்து அரசியல்வாதியிலேருந்து கீழே வார்டு வரைக்கும் பூரா பஞ்சாயத்து போர்ட்லேருந்து அடித்தவன் போனால் வந்தவன் பூரா அந்த வீடு கட்டி இடங்கிடம் வாங்கி இத்தனை லட்சம் இத்தனை கோடி கொடுத்துக்க பூரா அந்த பேப்பர் கணக்கு இப்போ எடுப்பார். பேப்பர் கணக்கு எடுக்கல, கொடுக்குற குடுப்பில் அடி வாங்கும். புரியுதா? அதுதான் அச்சடிக்கான்ல. இவன் அச்சடிக்கான், அவன் அச்சடிக்கான். அச்சடித்த கணக்கு அவன் விட்டு அச்சடித்த அரசியல்வாதி கவர்மெண்ட் நடத்த பூரா அச்சடித்த பூரா பறந்து போச்சு. இப்போ இவங்களா உள்ள ஆதார கார்டு, ரேஷன் கார்டு வச்சுருக்கோம் பூரா அச்சடித்து விளையாடுதான். ஒரு இடத்த முடிக்கிறதுக்கு 100 கோடி 200 கோடி கொடுத்து முடித்து எழுதி அப்படியே 2 கையை கட்டி பிடிச்சி அவன் குடும்பமே நக்குது இடத்த. அப்போ அந்த இடத்த நக்க விடுவார்ல. புரிஞ்சுக்கோப்பா, கோர்ட்டில் புரிஞ்சுக்கோப்பா, கோர்ட்டார்ட்ட புரிஞ்சுக்கோப்பா. கோர்ட்டில் இவ்வளோ இடம் சொத்து வாங்க தானே பதிவு வருதா? வழக்கு மட்டும் வரும். அப்போ இவ்வளோ சொத்து வரும், ஆதார கார்டு வாங்க தானே உள்ளே வரணும்ல, அது வரல. அப்போ கண்ணை மூடி இறுக்கி வேலை செய்தான். எதுக்கு? சம்பளம் வாங்கணும், சம்பளம் போடணும். அரசியல் வேலாக்குறேன், கவர்மெண்ட் வேலாக்கு எத்தனை முளத்துக்கு ஒரு அதிகாரி போட்டிருக்கான். அரசியல்வாதி முளத்துக்கு ஒரு அதிகாரி போட்டிருக்கான். விருதுநகர் மாவட்டம்னா லட்சக்கணக்கான பேர் வேலைக்கு போட்டிருக்கான். எவ்வளோ சம்பளம்? 50,000, 75,000, 1 லட்சம் இப்படி போட்டால் எப்படி விளங்குமா? கண்டார வலிமா. அவன் சம்பளம் வேறு வாங்குதான், கிம்பளம் ஆணும் பெண்ணும் சம்பளம் வேறு வாங்குது, கிம்பளம் வாங்கி வீடு டிராக்டரை கட்ட, இடம் வாங்க, வண்டி வாரு, 4 வீலர் வாங்க, பூமியை அழித்து நாசம் பண்ணி வச்சுருக்கான். ஜனநாயகம் உள்ள கணக்கு கேள்வி வைக்காருப்பா. நீதிமன்றம் கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் கணக்கை கொடுக்க போகிறப்பா. முக்கால் சதி